நண்பர்களே, நீங்க மாட்டு பொங்கல் அதுமா வீட்டுல இருக்காம வெளியே போன கதை தான் பார்க்க போறீங்க. ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 5 மணிக்கெல்லாம் இருந்துச்சு, குளியல போட்டு ரெடி ஆயிட்டு ஆட்டோல ஏறி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கியாச்சு. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தேடி திருச்சி பஸ் ஏறி உட்காந்தாச்சு. திருச்சி புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கணுனே அது பஸ் ஸ்டாண்டா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஒண்ணுமே புரியல. அங்க உட்காந்து காலையில சாப்பிடலாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி பார்த்துட்டு இந்த திருச்சியில மேல ஒரு பஸ் ஸ்டாண்டு கீழே ஒரு பஸ் ஸ்டாண்டு 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்கிருந்து ஒரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போயாச்சு. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு 2 கோயில் போய் சுத்திட்டு வரதுதான் இன்னைக்கு பிளானு. லைன்ல போய் நிக்கலாம்னு பார்த்தா அது பாட்டா 1 கிலோமீட்டருக்கு போயிட்டே இருக்கு. அந்த லைனை பார்த்தா எங்களுக்கு ஒரே பெஜாரு. அது பார்த்து நாங்க முதல்ல சின்ன சின்ன சாமி எல்லாம் போய் கும்பிட்டு வராதுன்னு போயாச்சு. அங்க ஒரு மீன் தொட்டி இருந்துச்சு, அதை பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இப்பதான் ஒரு அதிசயம், டக்குன்னு ஒரு கேட்டை திறந்து ஊடால பொதுங்க போகடான்ட்டாங்க. நாங்களும் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும், டக்குன்னு சாமியை கும்பிட்டு அனுப்பி விட்டாங்க. எங்களுக்கு நீங்க நல்ல வேலை டக்குன்னு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்ப நேரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா 5:30 மணிக்கு மதுரை ட்ரெயின் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு கோயிலுக்கு போலாம் தான் போனது. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ஃபுல்லாமே மூடி கிடக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் அங்க இருந்ததுக்கு 7 மணிக்கு ஒரு நைட்டு சாப்பாடு போட்டாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சோன்னே நேரா மதுரை பஸ் ஏறி ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நண்பர்களே.